வெல்கம் டு வீலன் சேனல். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லி 2 கொஸ்டின் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த 2 கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் இம்பாலயாஸ் கொஸ்டினும் அதுக்கப்புறமா பிளான்டேஷன் கொஸ்டின் தான் அந்த 2 கொஸ்டின். அந்த 2 கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் 5th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். முதல்ல சவுத் எங்கே இருக்குது? இந்தியாவோட சவுத் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 5 ஸ்டேட் தான் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கும். ஸோ நம்மளுக்கான மழை, அதாவது மான்சூன்னா என்ன, ரெய்னி சீசன் தான் வந்து மான்சூன் சீசன். ஸோ இந்த ரெயின் எப்படி வருது, நம்மளுக்கு எந்த சைடில் இருந்து வருது, எந்த மூலமாலாம் வருது, எந்த காரணத்தினால வருதுன்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினே. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கிளைமேட், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலினோ இன்ஃப்ளூயன்ஸ் த மான்சூன். அதாவது எலினோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெசிபிக் ஓஷனோட வார்ம்னஸ், அதாவது வந்து அது வந்து சூடாகும் போது அங்கேருந்து வர அந்த வார்மான காற்று தான் வந்து நம்மளுக்கு மழைக்காலமாக மாறி வருது. அதாவது மான்சூன் சீசனாக சேஞ்ச் ஆகி வருது. ஸோ எலினோ தான் வந்து முக்கியமான பார்ட்டாகவே நம்மளுக்கு ரெய்னி சீசனில் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான வேர்டு. இந்த வேர்டை 1க்கு 2 வாட்டி சொல்லி பாருங்க. நம்ம கமெண்ட்லேயும் போய் டைப் பண்ணுங்க எலினோன்னு, அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் ஜூன் 1st வீக் சவுத் இந்தியா, அதாவது ஜூன் 1st வீக்கில் தான் நம்மளுக்கு சவுத் இந்தியாவில் மழை காலம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஜூன் 1st வீக்குன்ற வேர்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓல் இந்தியாவுக்கே ரெய்னி சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 1st வீக் தான். சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் வித் லைட்னிங் அண்ட் தண்டர், இடி மின்னலோட திடீர்னு சொல்லி நம்மளுக்கு மழை ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, எப்பவுமே ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல கேரளா சைட்லாம் அதிகமான மழை இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கே கேரளால தான் ஸ்டார்ட் ஆகும் ரெயின் வந்து. அப்படிதான் என்ட்ரே ஆகும் நம்மளுக்கு. இந்தியாவுள்ள எப்படி ரெயின் என்ட்ரு ஆகுது பார்த்தீங்கன்னா கேரளால தான் என்ட்ரே ஆகும். ஸோ ஜூன் 1st வீக்ல அங்கே மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மொத்தம் 2 பிரான்ச்சஸ் இருக்கு நம்மளுக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல 2 பிரான்ச்சஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அரேபியன் சி பிரான்ச், ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க அரேபியன் சி பிரான்ச் எங்க இருக்கு? கேரளா சைட்ல இருக்க கடல் தான் வந்து அரேபியன் சி. தமிழ்நாடு சைட்ல இருக்க கடல் வந்து பே ஆஃப் பெங்கால். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? அரேபியன் சி சைடு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அரேபியன் சி பிரான்ச் என்ன சொல்றாங்க? ஹெவி ரெயின்ஃபால் டு த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ரொம்ப அதிகபட்ச மழை வெஸ்ட் சைடுக்கு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அரேபியன் சீல இருந்து தான் வருது. நார்த் இந்தியா கெட்ஸ் ஹெவி ரெயின்ஃபால், நார்த் வெஸ்ட் டசன்ட் கெட் ரெயின்ஃபால். அதாவது நார்த் இந்தியா ஃபுல்லாவே அரேபியன் சீல இருந்து வர தண்ணி மூலமா தான் ரெயின்ஃபாலே அதிகமாக கிடைக்குது. ஃபர்ஸ்ட் யாரு? வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, நார்த் இந்தியா. அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட்டுக்கு அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காதுன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க 2 பேருக்கு, அதாவது வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு அதிகமாக ரெயின்ஃபால் கிடைக்கும், நார்த் இந்தியாவுக்கு அதிகமாக ரெயின்ஃபால் கிடைக்கும். ஆனால் நார்த் வெஸ்ட்டுக்கு பெருசாக ரெயின்ஃபால் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூலமா என்ன, யாருக்கு அதிகமாக ரெயின்ஃபால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெகாலயா. மெகாலயா கெட்ஸ் ஹை ரெயின்ஃபால், தமிழ்நாடு கெட்ஸ் லோ ரெயின்ஃபால். அதாவது கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடுக்கு லோ ரெயின்ஃபாலாக தான் இருக்குன்றாங்க பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூலமா. அதே மாதிரி இந்தியாவுக்கு 75% ரெயின்ஃபால் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூலமா தான் கிடைக்குது. இப்போ இதான் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இது அரேபியன் சி, இது பே ஆஃப் பெங்கால். ஸோ அரேபியன் சீல இருந்து வர ரெயின்ஃபால் நம்மளுக்கு நார்த் சைடுக்கும், அதாவது வந்து இப்போ இந்தியா நம்ம இப்படி வச்சுக்கலாம், சுமார் பேச்சு வச்சுக்கிறேன், நார்த் இந்தியாவுக்கும் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கும் அதிகமாக ரெயின்ஃபால் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல இருந்து தான். அது மட்டும் இல்லாமல் நார்த் வெஸ்ட்டுக்கு அதிகமாக ரெயின்ஃபால் அதிகமாக கிடைக்காதுன்றாங்க. அதுவே நம்ம பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் சைடில் வந்தோம்னா மெகாலயாவுக்கு அதிகமாக ரெயின்ஃபால் கிடைக்குது, தமிழ்நாடுக்கு கம்மியாக கிடைக்குது பே ஆஃப் பெங்கால் மூலமா. ஆனால் இந்தியாவுக்கு 75% ரெயின்ஃபால் எங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் தான். ஸோ 5th கொஸ்டின் சிம்பிள், இவ்வளோதான். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் 1st வீக்ல ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சடனாக வரும், சடன் மான்சூன் வித் லைட்னிங் அண்ட் தண்டர். இதுல மொத்தம் 2 பிரான்ச்சஸ் இருக்கு, அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அரேபியன் சி பிரான்ச் மூலமா இந்தியாவுக்கும், அதாவது வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். அதுவே இந்தியாவோட வெஸ்ட்டுக்கு பெருசாக ரெயின்ஃபால் இருக்காது. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூலமா மெகாலயாவில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், தமிழ்நாட்டில் ரோ ரெயின்ஃபால் இருக்கும். இந்தியாவுக்கு 75% ரெயின்ஃபால் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூலமா தான் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
Sixth question என்ன கேட்குறாங்க? What is multi-purpose projects and write about any two multi-purpose projects of India. அதாவது what is multi-purpose project? Multi-purpose project na என்ன? Write about any two multi-purpose projects of India. First multi-purpose project na என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்தியாவோட two multi-purpose project na என்னன்னு பார்க்கலாம். Scientific management of water resource. மேக்ஸிமம் சயின்ஸை யூஸ் பண்ணி வாட்டர் ரிசோர்ஸை சேவ் பண்ணுறதுக்காக, அதாவது வாட்டர் ரிசோர்ஸை எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பண்ணுற ப்ராஜெக்ட் தான் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் ரிவர்ஸ் ஃபார் மெனி பர்பஸ். அதாவது டேம் கட்டுறாங்கல்ல, ரிவர்ஸ்க்கு நடுவில் டேம் கட்டுறது தான் வந்து மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸோட முக்கியமான விஷயம். டேம் எதுக்காக கட்டுறாங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டாப்பேஜ் ஆஃப் வாட்டர் மட்டும் கிடையாது, அதே மாதிரி தண்ணியை சேமிக்கிறதுக்காகவும் கிடையாது, நிறைய பர்பஸஸ் இருக்கு. ஸோ மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸோட ஃபர்ஸ்ட் விஷயம் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் ரிவர்ஸ் ஃபார் மெனி பர்பஸ் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட் 5th பாயிண்ட்டுக்கு போயிருங்க. மேஜர் எய்ம் ஆஃப் த ப்ராஜெக்ட். முக்கியமான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் தான். அக்ரிகல்ச்சருக்கு தண்ணிக்காக தான் முக்கியமாக நம்ம டேமை வந்து கட்டுறவே, தண்ணியை சேமிக்கிறோமே. ரெண்டாவது ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேம் திறக்கும் போது அதுலேருந்து வர ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது நீங்கள் சயின்ஸில் படிப்பீங்க, அதுதான் ஹைட்ரோ பவர். ஸோ இரிகேஷன் அண்ட் ஹைட்ரோ பவருக்காக தான் வந்து டேம்ஸே மெயினாக கட்டுறாங்க. இப்போ இந்தியாவோட மேஜர் 2 மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ரானாங்கல் ப்ராஜெக்ட். அதாவது பக்ரானாங்கல் ப்ராஜெக்ட் ரிவர் சுட்லெஜ்ல வந்து கட்டியிருக்காங்க. இதனால யார் யாருக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இதனால ஹைட்ரோ பவர் எவ்வளவு ஜென்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1500 மெகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இது மூலமா ஜென்ரேட் ஆகுது. ஸோ திரும்ப பாருங்க, ரிவர் சுட்லெஜ்ல கட்டியிருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் 3 ஸ்டேட்டுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இந்த ரிவர் மூலமா, அதாவது இந்த டேம் ப்ராஜெக்ட் மூலமா. ஹைட்ரோ பவர் எவ்வளவு ஜென்ரேட் ஆகுதுன்னா 1500 மெகாவாட் எனர்ஜி வந்து இது மூலமா உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிராகுத் ப்ராஜெக்ட். ஹிராகுத் ப்ராஜெக்ட் எங்க நடந்திருக்கு? மகாநதியில கட்டியிருக்காங்க. ஒரிசா ஸ்டேட் வந்து இது மூலமா வந்து பெனிஃபிட் ஆகுது. ஹைட்ரோ பவர் எவ்வளவு ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 347.5 மெகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இது மூலமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திரும்ப ஒரு அடி பாருங்க, சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ். வாட்டர் ரிசோர்ஸஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் மூலமா பண்றது தான் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் த ரிவர்ஸ். ரிவர்ஸுக்கு நடுவில் டேம் கட்டுறது தான் ரெண்டாவது விஷயம். இதை மேஜரா எதுக்காக யூஸ் பண்றாங்க? இரிகேஷனுக்காகவும் ஹைட்ரோ பவர் கிரியேட் பண்றதுக்காகவும் யூஸ் ஆகுது. இந்தியாவோட மேஜர் 2 பிளான்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் என்ன? பாக்ரானாங்கல் ப்ராஜெக்ட், அதாவது சுட்லெஜ் ரிவருக்குள்ள கட்டியிருக்காங்க. இதனால யார் யார் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்ற 3 ஸ்டேட் இது மூலமா பெனிஃபிட் ஆகுறாங்க. இது மூலமா எவ்வளவு ஹைட்ரோ பவர் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1500 மெகாவாட் ஆஃப் எனர்ஜி வந்து இது மூலமா கிடைக்குது. ஹிராகுட் ப்ராஜெக்ட்ல ரிவர் மகாநதியில வந்து இதை கட்டியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா ஒரிசா ஸ்டேட் இது மூலமா பெனிஃபிட் ஆகுறாங்க. ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் 347.5 மெகாவாட் ஆஃப் எனர்ஜி வந்து இது மூலமா ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட நம்மளுக்கு 6th கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகுது. 7th கொஸ்டின் பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஜியோகிராஃபி 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஜியோகிராஃபி 5 மார்க் கொஸ்டினோட மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினை பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா சோஷியலோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினான எக்கனாமிக்ஸோட 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா சிவிக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்தோம். இப்போ ஜியோகிராஃபி பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியோட 5 மார்க், ஹிஸ்ட்ரியோட 8 மார்க், அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம வீலர்ன் சேனலை போயிட்டு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ், மற்ற சப்ஜெக்ட்ஸோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு டே பை டே. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் பாருங்க, வீட்டில் போய் ஒரு கிளான்ஸ் படிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி. ஸோ வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி படித்தாலே போதும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதுமா? இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலை போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இன்ஸ்டாகிராம் சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி லேர்ன் தமிழ் சேனல். அதாவது வி லேர்ன் தமிழ் ஐடி தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரே இடம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலான வி லேர்ன் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அங்கே அதை போய் நீங்கள் எப்படி அந்த குரூப்பில் ஆட் ஆகுறது அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனல்லே லிங்க் இருக்கு. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் சேனலுக்கு நீங்கள் போயிடலாம். அதில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் அதில் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம எல்லா வீடியோஸுமே போய் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட லவ் அண்ட் ஷேரை கொடுத்துட்டே இருங்க. இப்போ 7th கொஸ்டின் பார்க்கலாமா? கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் வாட்டர் ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடோட வாட்டர் ரிசோர்சஸ் என்னென்ன, அது எங்கெங்க இருக்கு, என்னென்ன எவ்வளோ இருக்குன்றதான் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. வாட்டர் இஸ் த ப்ரீஷியஸ் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் டு ஹியூமன் கைண்ட் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பீஷிஸ் லிவிங் ஆன் த எர்த். அதாவது வாட்டர் தான் வந்து நேச்சர் கொடுத்ததுலேயே ரொம்ப ப்ரீஷியஸான கிஃப்ட். அதாவது ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். இது நம்மளுக்கு மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ற லட்சக்கணக்கான தாவரங்கள், செடிகள், கொடிகள், இன்செக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீஷிஸ் எல்லாத்துக்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாடு constitutes 4% of India's land area and is inhabited by 6% of India's population, but has only 5% of India's water resources. இந்தியா பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 4% நிலப்பகுதி, அதாவது லேண்ட் ஏரியாவை வந்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட 6% பாப்புலேஷனோட எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனால் இந்தியாவோட 5% வாட்டர் ரிசோர்ஸ் தான் தமிழ்நாடு கிட்ட இருக்கு. லேண்ட் ஏரியாவில் 4% வச்சிருக்கோம், பாப்புலேஷன்ல 6% இருக்கு. ஆனால் வாட்டர் ரிசோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா 5% தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. More than 95% of the surface water and groundwater have already been put into use. அதாவது மொத்தமா இருக்க சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர்ல 95% வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. 95% இன்னும் 5% தான் இருக்கு. ஸோ மிச்சம் இருக்க 95% நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்ரெடி யூஸ்லயும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வாட்டர் ரிசோர்சஸ் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ரிவர் பேசின் மொத்தம் 17 இருக்கு தமிழ்நாட்டில், ரிசர்வியர்ஸ் 81 இருக்கு, டேங்க்ஸ் 41,127 இருக்கு, டியூப்வெல்ஸ் அண்ட் அதர் வெல்ஸ் 4,98,644 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதர் வெல்ஸ் 15,06,919 இருக்குன்றாங்க. ஸோ நம்ம ரிவர், அதாவது வாட்டரை எங்கெங்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பேசின் 17, ரிசர்வியர்ஸ் 81, டேங்க்ஸ் 41,127, டியூப்வெல்ஸ் அண்ட் அதர் வெல்ஸ் பார்த்தீங்கன்னா 4,98,644 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் வெல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,06,919 வெல்ஸ் இருக்கு. ஸோ இது மூலமா தான் நம்மளுக்கு வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்றோம். அப்போ மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேம்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம், பவானி சாகர் டேம், அமராவதி டேம், கிருஷ்ணகிரி டேம், சாத்தனூர் டேம், வைகை டேம், மணிமுத்தாறு டேம், இந்த பாபநாசம் டேம். இதுல உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க டேம் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இம்பார்ட்டன்டான டேம்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த இம்பார்ட்டன்டான டேம்ஸ் எழுதுனா நல்லா இருக்கும். திரும்ப ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாமா? வாட்டர் வந்து நம்மளுக்கு ப்ரீஷியஸ் கிஃப்டா நேச்சர் நம்மளுக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு டோட்டல் இந்தியாவோட லேண்ட் ஏரியால 4% வச்சிருக்காங்க, பாப்புலேஷன்ல 6% இருக்கு. ஆனா வாட்டர் ரிசோர்ஸ்ல 5% தான் தமிழ்நாடு வந்து இந்தியாவோட வாட்டர் ரிசோர்ஸ்ல வச்சிருக்கோம். வாட்டர் ரிசோர்சஸ்ல மேஜர் சர்ஃபேஸ் ஏரியா வாட்டர், அப்புறம் கிரவுண்ட் வாட்டர்ல 95% ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்க வாட்டர் ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பேசின்ஸ் மொத்தம் 17, ரிசர்வியர்ஸ் 81, டேங்க்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41,127 டேங்க்ஸ் இருக்கு. டியூப்வெல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,98,644 டியூப்வெல்ஸ். ஓப்பன் வெல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,06,919. முக்கியமான டேம்ஸ் என்னென்ன என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மேட்டூர் டேம், பவானி சாகர் டேம், அமராவதி டேம், கிருஷ்ணகிரி டேம், சாத்தனூர் டேம், வைகை டேம், மணிமுத்தாறு டேம், த பாபநாசம் டேம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டேம்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இதோட 7th கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகுது. 8th கொஸ்டின் பார்க்கலாமா? 8th கொஸ்டின் ரொம்ப சின்ன கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின், ஈஸியா படிச்சா ஈஸியா நம்ம மார்க் எடுத்துறோம்.
வாட் ஆர் த மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா? இந்தியன் ஃபார்மர்ஸ் அதாவது இந்தியாவோட விவசாயிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனைங்க என்னென்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கு பார்த்தலாம் 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தமே 9 பாயிண்ட் தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் 9 பாயிண்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் ஈஸியாக கிடைச்சிடும். புரிஞ்சு படிங்க, ஈஸியாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபெர்டைல் சாயில். சாயில் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய தரத்தில் இல்லை, அதுதான் இன்ஃபெர்டைல் சாயில். லேக் ஆஃப் இரிகேஷன், தண்ணி பிரச்சனை, லேக் ஆஃப் இரிகேஷன். சாயில் எரோஷன், சாயில் அரிச்சிட்டு போயிடுறது, சாயில் எரோஷன். ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல், அதாவது அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கான காசு இல்லை, அதுதான் ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல். இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டாலும் அதை எடுத்துட்டு போறதுக்கான டிரான்ஸ்போர்ட் வசதி சரியா இல்லை. இன்அடிக்குவேட் ஸ்டோர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, மழையில இருந்து பாதுகாக்கணும், பூச்சிகள்ல இருந்து பாதுகாக்கணும்ல, அதுக்கான ஸ்டோர் ஃபெசிலிட்டி இல்லை. ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட், அதாவது இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், இன்புட்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. அதாவது டிராக்டர்ஸ் அப்புறம் வந்து அதிகமான பெரிய பெரிய மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான விலை அதிகமாக இருக்குது. அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அதாவது அக்ரிகல்ச்சரோட மார்க்கெட்டிங் வந்து வீக்காக இருக்குன்றாங்க. லேக் ஆஃப் மெக்கனைசேஷன், அதாவது மெக்கனைசேஷன்னா மிஷினரிஸ் யூசேஜ் வந்து அது வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ திரும்ப வாட்டி பார்க்கலாம். இன்ஃபெர்டைல் சாயில், அதாவது சாயில் தன்மை சரியா இல்லை. லேக் ஆஃப் இரிகேஷன், சாயில் எரோஷன், ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் கம்மியா இருக்கு, இவங்ககிட்ட தேவையான முதல் இல்லை, அதாவது தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட், இன்அடிக்குவேட் ஸ்டோர் ஃபெசிலிட்டி, ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், லேக் ஆஃப் மெக்கனைசேஷன். அப்போ மொத்தமே 9 பாயிண்ட்ஸ் தான், ஒரு 5 மார்க் கம்ப்ளீட்டட். திரும்ப ஒரு அடி எங்களுடைய சொல்றீங்களா? இன்ஃபெர்டைல் சாயில், லேக் ஆஃப் இரிகேஷன், சாயில் எரோஷன், ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல், inadequate transport, inadequate store facilities, high cost of input, agricultural marketing, lack of mechanization. இதோட நம்மளுக்கு 5 மார்க் இதோட கம்ப்ளீட் ஆகுது. மிச்ச கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.